வியாதியின் வேதனை பெருகியதோ, பலவீனத்தால் நீ சோர்வுற்றாயோ. வியாதியின் வேதனை பெருகியதோ, பலவீனத்தால் நீ சோர்வுற்றாயோ. ஆதரவானோர் கைவிட்டாரோ, ஆயுளை எண்ணி கலங்கிட்டாயோ. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக நேரத்தில் நாம் சிந்திப்பது உண்டு, நம்மளுடைய நற்கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக நிறுத்தும் என்று. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வேதாகமத்தின் சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். அதன் பெயர் இஸ்ரவேல். அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார், அர்த்தம் சட்டத்தை கொடுத்தார். இந்த கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. கீழ்ப்படியாமல் போனால் சாபம் உள்ளவர்களாயிருப்பார்கள். ஆனால் பார்க்கும்போது அவர்களால் அந்த கட்டளைகளை கை கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் அந்த கட்டளைகள் தவறானதல்ல, ஆனால் மனுஷருக்குள்ளாக பாவ சுவாபம் இருக்கிறதினாலே. இன்றைக்கு இந்த காரியத்தின் உதாரணத்தை உங்கள் அக்கம்பக்கத்திலே நீங்கள் காணலாம். ஒரு இடத்துல குப்பை போடக்கூடாது என்று அட்டை வைத்திருந்தால் ஜனங்கள் அங்கேதான் குப்பையை போடுவார்கள். அதற்கு காரணம் என்ன? நாம் கட்டளைகளை ஏன் கை கொள்ள பிரியப்படுகிறதில்லை? அதற்கு காரணம் நாம் எல்லோரிலுமே ஒரு பாவ சுவாபம் இருக்கிறது. அதனாலே நாம் கட்டளைகளை கை கொள்கிறதில்லை. தேவனுடைய வசனத்தின்படி நாம் அதனாலே சாபமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நாம் ஒருபோதும் நம்மளுடைய நற்கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக முடியாது. காரணம், நம்மளுக்குள்ளே பாவ சுவாபம் இருக்கிறது. நாம் பாவிகளாயிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மளுடைய பாவத்தின் தண்டனையை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தம் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாள் ஜீவனோடு எழுந்தார். நாம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தம் ஜீவனை பலியாக கொடுத்தார் என்று நாம் விசுவாசிக்கும் போது தப்புவிக்கப்படுகிறோம். தேவ நீதியை பெற்றுக்கொள்கிறோம்.